அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு சாய் ஹைடெக் நர்சரி கார்டன். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்திங்கன்னா உரங்களை பற்றி தானே ஒரு பதிவு. நிறைய பேர் நம்ம எல்லாருமே செடிகள் வச்சுருப்போம். எல்லா நர்சரிலையும் உங்களுக்கு செடிகள் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்ன உரம் கொடுத்தா எப்படி செடி வளரும் அப்படின்றது உங்களுக்கு சரியான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது. ஸோ அதனால் ஒரு பதிவு போடலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் எங்களுடைய முயற்சியில் ஒரு பதிவை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது உரங்கள் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் நம்மளுடைய நர்சரி நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அவ்வளோ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ என்ன விதமான செடி, அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ், அப்புறம் மண் எப்படி இருக்குது, இது எல்லாமே ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்போம். ஸோ உங்களுக்கு விருப்பப்படக்கூடிய பொருளுக்கு, செடிகளுக்கு தேவையான மருந்துகளை நீங்கள் வாங்கி பயன்பெறலாங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வச்சுருக்க ஹோம் கார்டனில் டெரஸ் கார்டனுக்கு தேவையான மருந்துகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மருந்துகளை பற்றியும் தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா விதமான செடிகளுக்கும் இப்போ பார்த்துட்ருக்க உரங்களை நீங்கள் தரலாம். இது ஒரு காம்போவில் நாங்கள் தரப்போகிறோம். ஒரு 7 விதமான உரங்களை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட 300 ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் எஸ்டி கொரியர், ப்ரொஃபஷ்னல் கொரியர், இந்த 2 கொரியரில் வாங்கிக்கலாம். நாங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு தரப்போகிறோங்க. ஸோ அதனால் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் சல்ஃபேட்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பாருங்கள் டிஏபி. மூணாவதாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது ஹால் 19 சொல்லக்கூடிய உரம். நாலாவது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியுங்க, நீம் கேக்கு. ஒரு ஆர்கானிக்கான ஒரு உரம்னு சொல்லலாங்க. இது அதிகப்படியான ஒரு நைட்ரஜன் இருக்குது அப்படின்னா, எல்லா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த இயற்கை உரத்தை நீங்கள் சூஸ் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது கால்சியம் நைட்ரேட். ஓகேங்களா? கால்சியம் நைட்ரேட் பார்த்திங்கன்னா 2 கலர்லையுமே கிடைக்கும். ஒன்று ஒயிட்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் மாதிரியும். இது பார்த்திங்கன்னா பால் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் தாங்க. ஸோ இந்த 7 வெரைட்டிஸும் உங்களுக்கு காம்போவில் பார்த்திங்கன்னா 300 ரூபீஸில் கிடைக்க போகுது. நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஒவ்வொரு உரத்தை பற்றியும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க போகலாம். இந்த வீடியோ பற்றியும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா டிஏபின்னு சொல்லுவோம். எல்லா விதமான நர்சரிஸ்லையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். முக்கியமாக நீங்கள் ரோஜா செடி வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ரோஜா செடியில் கண்டிப்பாக ஒரு 1 கிராம்லேருந்து 2 கிராம் அளவுக்கு இந்த டிஏபி கொடுத்துருப்பாங்க. இந்த டிஏபி எதுக்காக கொடுக்குறாங்க, என்ன ரீசனுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஏபி தாங்க இது ஒரு ஸ்லோ ரிடியூஸ் ஃபெர்டிலைசர் சொல்லுவாங்க. இது பொறுமையாக வேலை செஞ்சாலும் நிலைச்சு நிற்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபெர்டிலைசர் தான். இந்த டிஏபி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு செடியினுடைய வளர்ச்சி நல்லா இருக்குங்க. ஒரே விதமான ஃப்ளவரிங் சைஸை கொடுக்குங்க. அதுக்காக தான் இந்த டிஏபி பயன்படுத்துவாங்க. டிஏபி வெயில் காலங்களில் நீங்கள் லிமிட்டாக பயன்படுத்துகிறங்க. டிஏபி பயன்படுத்திய பிறகு கம்பல்சரி செடிகளுக்கு தண்ணி கொடுக்கணுங்க. நீங்கள் ஒரு க்ரோ பேக்கில் இல்லை தொட்டியில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஹோல் போட்டு அந்த ஹோலுக்குள்ளே டிஏபியை ஒரு 10 பால்லேருந்து 15 பால் வரைக்கும் பயன்படுத்தலாங்க. எல்லா விதமான செடிகளுக்குமே இந்த டிஏபியை பயன்படுத்தலாம். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் செடிகளுக்கு வராதுங்க. அதிகப்படியான டிஏபி பயன்படுத்தினால செடிகளானது கருக வாய்ப்பு இருக்குது. அதனால லிமிட்டாக பயன்படுத்த ரொம்ப நல்லது. உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு 10 பால்லேருந்து 15 பால் வரைக்குமே நீங்கள் கவுண்ட் பண்ணி கூட ஒவ்வொரு செடிக்கு பக்கத்தில் போடாமல் செடியிலேருந்து ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு தள்ளி அதுக்கு பக்கத்தில் கொடுக்குறது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபெர்டிலைசர்ஸு நம்மக்கிட்ட இப்போதைக்கு காம்போவில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேங்க. இந்த டிஏபின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய முழு நேம் டைஅமோனியம் பாஸ்பேட்னு சொல்லுவாங்க. டைஅமோனியம் பாஸ்பேட்னு சொல்லக்கூடிய டிஏபியை தான் ஷார்ட் ஃபார்மில் டிஏபி நம்ம சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. ஸ்பெக்கு, ஐபிஎல் அந்த மாதிரியான வெரைட்டிஸ்லாம் இருக்குது. ஸ்பெக்குன்றது ரொம்பவே நல்ல பாப்புலரானது. நல்ல ரிசல்ட்டுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ ரிசல்ட்டுமே நமக்கு குயிக்காக கொடுக்கக்கூடியது தான் இந்த டிஏபி. இந்த டிஏபி எல்லா நர்சரிலுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுடைய நர்சரிலையும் இங்கே சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். நமக்கு கிலோவாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு இந்த காம்போ மட்டும் போதுனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த டிஏபி பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். கிரானுவல்ஸ் தான். ஸோ இந்த டிஏபி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது. அதனால் நீங்கள் மாஸ்க் ஏதாவது இருந்தாலும் போட்டு பயன்படுத்துங்க. இல்லை கை க்ளோஸ் இருந்தாலுமே பயன்படுத்துங்க. ஏன்னா ரொம்ப நமக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனாலங்க இந்த டிஏபியில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனும் பாஸ்பரஸும் இருக்கக்கூடியதுங்க. அனைத்து விதமான செடிகளுக்குமே இந்த டிஏபியை பயன்படுத்தலாம்.
நம்ம ரெண்டாவதா பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் சல்ஃபேட்டுங்க. இந்த மெக்னீஷியம் சல்ஃபேட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற உப்பு மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் டைப்பில் இருக்கும், ஸ்கொயராக இருக்கும். ரொம்பவே பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமான ரொம்ப பளபளப்பு தன்மையுடைய ஒரு ஒரு உரம்னே சொல்லலாம். இந்த உரமானது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாவரங்களுடைய ஒளிச்சேர்க்கை நடைபெறத்துக்கும் அதில் பச்சையமாக இருக்கிறதுக்காகவும் செடி வந்து க்ரீனிஷாக இருக்கிறதுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு உரம்னு பார்த்திங்கன்னா இந்த மெக்னீஷியம் சல்ஃபேட். இந்த மெக்னீஷியம் சல்ஃபேட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான செடிகளுக்குமே நீங்கள் கொடுக்குறது ரொம்ப நல்லது. நிறைய நண்பர்கள் வந்து எஸ்டி கொரியர், ப்ரொஃபஷனல் கொரியர் ஆர்டர் பண்ணி வாங்குறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி மெக்னீஷியம் சல்ஃபேட் இருந்ததுன்னா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுறது ரொம்பவே நல்லது. உங்களுடைய செடியில் இலை இல்லாத செடிகளுக்கு இலைகளை உருவாக்குற ஒரு தன்மையை கொடுக்குது அப்படின்னா இந்த மெக்னீஷியம் சல்ஃபேட் கண்டிப்பாக செய்யுங்க. கண்டிப்பாக இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 லிட்டருக்கு 2 கிராம் எடுத்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப நல்லது. அதிகப்படியானது நீங்கள் 2 கிராம் போகலாம். 1 கிராம்லேருந்து 2 கிராம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே யூஸ் பண்ண வேண்டாம். அது ரொம்பவே நல்லதுங்க. அதனால் நீங்களும் இந்த உரமும் எல்லா விதமான செடிகளுக்குமே பயன்படுத்தலாம். இந்த செடிக்கு தான் பயன்படுத்தணும், அந்த செடிக்கு தான் பயன்படுத்தணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லா விதமான செடிகளுக்குமே மெக்னீஷியம் சல்ஃபேட் பயன்படுத்தலாம். எல்லா விதமான செடிகளுக்குமே வந்து காய் கனிகள் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் தான் பூ கொடுத்து பிஞ்சு கொடுத்து காய் கொடுத்து அப்புறம் அதுதான் நமக்கு பழமாக மாறுங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மெக்னீஷியம் சல்ஃபேட்டும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு உரமாக இருக்குங்க. இப்போ பார்த்துட்ருக்கதான் என்ன ரோஸ் கலராக இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேட்பாங்க. இதுக்கு வந்து ஆல் 19 சொல்லக்கூடிய ஒரு உரங்க. நைட்ரஜன் 19%, பாஸ்பரஸ் 19%, பொட்டாசியம் 19% இருக்கக்கூடிய ஒரு உரம் தான். ஓகேங்களா? இது முக்கியமாக செடியினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு உரமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ண முடியும். ஓகேங்களா? டிஏபியை வந்து நீங்கள் அடி உரமாக கொடுக்கலாம். நம்ம மற்ற பார்த்த உரங்களை எல்லாமே 1 பை 1 நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க. அந்த உரங்களை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணுமா இல்லை அப்படியே கொடுக்கலாமா அப்படின்றத இந்த என்பிகே 19 ஹாலில் வந்து நீங்கள் வாட்டரில் வந்து 1 கிராம் எடுத்து 1 லிட்டருக்கு 1 கிராம் இல்லைனா 2 கிராம் இந்த 2 கிராம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் தண்ணியில் கரைச்சி அப்புறம் செடிகளுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாங்க. செடிகளுக்கு வந்து இலை மேலே தெளித்து விடுறது ரொம்ப நல்லது. இது செடியினுடைய க்ரோத்துக்கு ரொம்பவே நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல வேகமான வளர்ச்சியும் இருக்குங்க. இதெல்லாம் எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செடிகள் வளர்க்குறாங்க இல்லையா, அவங்க எல்லாமே பயன்படுத்துவாங்க. நம்ம வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்க பயன்படுத்தலாம். பெரிய பெரிய நம்ம ஃபார்மிங் பண்ணுறவங்களும் இந்த 19 ஹாலில் பயன்படுத்துவாங்க. ஏன்னா செடியினுடைய வளர்ச்சி வேகமாக இருந்தால் தான் அதில் பூ வச்சு காயானது கனியாக மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா, அதனால் வந்து இதை பயன்படுத்துவாங்க. இந்த ஆல் 19 வந்து நம்மக்கிட்ட கிலோ கணக்குலையும் வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் இந்த காம்போவை கூட வாங்கிக்கலாங்க. எந்த ஒரு உரம் பயன்படுத்தும் போதும் நீங்கள் முக்கியமாக எச்சரிக்கையாக செயல்படுவது ரொம்பவே நல்லதுங்க. இது வந்து நீம் கேக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு உரம் தான். இதை வந்து நீங்கள் 2 வகையில் பயன்படுத்தலாம். ஒன்று வந்து நீங்கள் வாட்டரில் கரைச்சியும் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா செடிகளுக்கு வந்து அடி உரமாகவும் பயன்படுத்தலாம். உங்களுடைய செடியில் பூச்சி புழுக்கள் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலான்னா சுடுதண்ணியில் இந்த 1 கிராம் 2 கிராம் 1 லிட்டருக்கு 1 கிராம் எடுத்து அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் ஆற வச்சு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் செடிகளுக்கு மேலே தெளித்து விடலாம். அப்படி தெளித்து விடுறது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த செடி மேலே இருக்கக்கூடிய ஃப்ளேவர்ஸ் வந்து மாறுபடும். கசப்புத்தன்மை இருக்கிறதுனால நிறைய விதமான பூச்சி தொல்லையிலேருந்து செடிகளுக்கு விடுதலை கிடைக்குங்க. ஒரு இயற்கை உரம்னே சொல்லலாங்க நீம் கேக்கு. இது ஒரு ஆர்கானிக்கான ஃபெர்டிலைசர். இந்த ஃபெர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இருக்கக்கூடிய பழங்காலத்துலேருந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு உரம்னு சொல்லலாம். நீங்கள் எப்போவுமே வந்து நீம் கேக்கு வீட்டில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் உடனே ஒரு ஃபெர்டிலைசரை தேட முடியாது. அப்போ எல்லா விதமான ஃபெர்டிலைசரும் ஒரே விதமான ஃபெர்டிலைசரில் கிடைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த நீம் கேக்கு கிடைக்கும். ஒரு சில காலகட்டத்தில் நமக்கு இந்த நீம் கொட்டையெல்லாம் எல்லாம் பெருக்கி வச்சுருப்பாங்க. அப்போ கிடைச்சதுன்னா நம்ம அது வாங்கி கூட பவுட்ரு பண்ணி கூட வச்சுக்கலாம். எல்லா விதமான காலங்கள்லையும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு உரம்னு பார்த்திங்கன்னா இந்த நீம் கேக் தான். இந்த நீம் கேக் அதிகமாக பயன்படுத்துறதுனால செடிகள் வந்து தீஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நைட்ரஜன் கண்டென்ட்டில் எதெல்லாம் அதிகமாக இருக்கோ அதை எல்லாமே பயன்படுத்தும் போது செடிகள் வந்து தீஞ்சிரும், கருகி போக வாய்ப்பு இருக்குது. அதனால பார்த்து பயன்படுத்தணும். இந்த வேப்ப முன்னாக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான கடைகளிலும் கிடைக்குங்க. நம்மளுடைய நர்சரியிலுமே இருக்குது. உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் வாங்கி பயன்படலாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் சொல்லக்கூடிய ஒரு உரம் தாங்க.
எல்லா விதமான செடிகளுமே ஒரே விதமான வளர்ச்சி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்காதுங்க. ஒரு சில குறைபாடுகள் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் நம்ம கொடுக்கறது மூலிமா ஒரு சில பிரச்சனைகளை நம்மளால் சால்வ் பண்ண முடியுங்க. இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுக்கறதுனால என்ன விதமான நன்மைகள் கிடைக்குதுன்னா, செடிகள் வந்து ஒரே விதமான வளர்ச்சி, ஏதாவது சத்து பற்றாக்குறை இருந்ததுன்னா அதை வந்து ஈவன் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் ஒரு உரங்க. இந்த இந்த உரமானது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்குது. இந்த காம்போவில் நமக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். மைக்ரோ நியூட்ரியன்ட்டை பயன்படுத்த மூலிமா என்னென்ன விதமான இது வந்து நம்ம செடிகளுக்கு கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா, போரான், அப்புறமா ஃபெரிக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேங்கனீஸு, அந்த மாதிரியான இது எல்லாமே நமக்கு செடிகளுக்கு கிடைக்குங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் ஈவன் ஆக்கிறதுனால நமக்கு நிறைய விதமான நன்மைகள் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளவரிங் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு உரமாக இருக்குது. இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஜிங்க்கு, காப்பர், மேங்கனீஸ், ஃபெரிக், போரான், மெக்னீஷியம், ஓகேங்களா. மேங்கனீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த விதமான எலிமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, ஒன்று இல்லைனா இன்னொன்று வந்து ஈவன் பண்ணி அந்த செடியை க்ரோ பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு உரமாக தான் இது. இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரேவாக பயன்படுத்த நம்ம வந்து 6ஆவதாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் நைட்ரேட் சொல்லக்கூடிய ஒரு உரம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான உரக்கடையிலையும் சிஎன்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிரானுல்ஸ் டைப்பில் தான் இருக்கும், எல்லோ கலரில் இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, செடிகளுடைய வளர்ச்சிக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு உரம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு 2 கிராம் எடுத்து நீங்கள் நல்லா வாட்டரில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரேவாக பண்ணுறது ரொம்ப நல்லது. செடியினுடைய வளர்ச்சிக்கு இது ரொம்பவே நல்லதுங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தாவரத்தினுடைய செல் சுவர் வளர்ச்சிகளுக்கு ரொம்ப முக்கியமாக பயன்படக்கூடியது தான் இது. இதில் வந்து கால்சியம் வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், அதனுடைய ஸ்டெம்முக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு உரம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்ப வேர் வளர்ச்சிக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு உரம்னு பார்த்திங்கன்னா அந்த கால்சியம் நைட்ரேட். இந்த கால்சியம் நைட்ரேட்டும் உங்களுடைய மாடி தோட்டத்தில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய செடியை நல்லா க்ரோ பண்ண முடியுங்க. ஸோ இந்த மாதிரியான உரங்கள் எல்லாமே உங்களுக்கு காம்போவில் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வேணுன்றவங்க மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபரை பயன்படுத்தி வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய உரம் தாங்க ஹியூமிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 ml உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா இந்த காம்போ எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு 300 rupees கிடைக்க போகுது. வேணுன்றவங்க வாங்கி பயன்பெறலாம். ஹியூமிக்கை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணல. ஹியூமிக் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு உரங்க. இதை வந்து நீங்கள் லிக்விட் ஃபார்மில் இருக்கும். அதை நீங்கள் வாட்டருக்கு 2 ml எடுத்துகிட்டு, 1 லிட்டர் வாட்டருக்கு 2 ml எடுத்துகிட்டு எல்லா விதமான செடிகளுக்குமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். நிறைய பேர் கேட்பாங்க, ஹியூமிக் வந்து எல்லா விதமான செடிகளுக்கு பயன்படுத்த மூலிமா நமக்கு என்ன விதமான நன்மைகள் கிடைக்குதுன்ட்டு. நீரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஒரே ஒரு ml ஆட் பண்ணாலுமே இந்த இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த கருப்பு கலராக மாறக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசர் தான். இது வந்து வேர் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய பங்காக இருக்குதுங்க. இது வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கான ஒரு உரம். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே செடிகளுக்கு இருக்காது. நீங்கள் 1 mlன்றது 2 mlன்றது 3 ml கூட பயன்படுத்தலாம். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஆனால் செடிக்கு தகுந்த அளவு பயன்படுத்த ரொம்பவே நல்லது. சின்ன செடியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் 1 ml மட்டுமே பயன்படுத்துங்க. 1 mlலேருந்து 2 ml மட்டுமே பயன்படுத்துங்க. அதுக்குப்படியான mlக்கு நீங்கள் போக வேண்டாம். பெரிய செடியாக இருந்தால் நீங்கள் 3லேருந்து 5 ml பயன்படுத்தலாம். பெரிய செடினா எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோன்னா நம்ம மாமரம், அப்புறமா இந்த சப்போட்டா செடிகள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே பயன்படுத்தலாம். உங்களுடைய ரோஸ் செடியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக 1 mlலேருந்து 2 ml மட்டுமே பயன்படுத்துங்க. உரங்களை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக ரொம்பவே சேஃப்டி முக்கியங்க. அதனால் உங்களுடைய சேஃப்டியை உணர்ந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்த ரொம்பவே நல்லது. கிரானுவல்ஸ் டைப்பில் இருந்ததுன்னா நீங்கள் 1 லிட்டருக்கு 1.5 இல்லைன்னா 2 கிராம் எடுத்துக்கோங்க. அதே லிக்விட் ஃபார்மில் இந்த மாதிரி லிக்விட் ஃபார்மில் இருந்ததுன்னா எந்த ஒரு லிக்விட் ஃபார்மாக இருந்தாலுமே 1 லிட்டருக்கு 1.5 mlலேருந்து 2 ml பயன்படுத்தலாம். அதனால் உங்களுடைய உர பயன்பாடுகளை ஒரு ஷெட்யூல்டு போட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மாடி தோட்டத்துக்கு ஒரு உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருட்களை மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆஃபர் வந்து 2 days மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு பல்காக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு இந்த காம்போ மட்டும் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது வேணுன்றவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி உங்களுடைய அட்ரஸை ப்ரொவைட் பண்ணி அதுக்கப்புறமா எஸ்டி கொரியராக ப்ரொஃபஷனல் கொரியராக நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ இந்த ஆஃபர் 2 days மட்டும்தான் இருக்கும். லிமிட்டடாக மட்டும்தான் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா
உரங்களை பயன்படுத்துறது மூலிமா செடிகளுடைய வளர்ச்சிக்கு தான் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அதனால் இந்த ஃபெர்டிலைசரை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. இந்த ஃபெர்டிலைசர் பயன்படுத்துறது மூலிமா உங்களுடைய செடி நல்லாவே க்ரோத் இருக்கும். நீங்கள் மாடி தோட்டமாக இருந்ததுன்னா இந்த ஃபெர்டிலைசர் மட்டுமே உங்களுக்கு போதுமானது. நீங்கள் பெரிய எக்ஸ்பென்ஸ் பண்ணி நிறைய உரங்களை வாங்கி நம்ம இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில பிரச்சனை ரோசஸை பொறுத்த வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கானது வந்து உங்களுக்கு ஃபங்கிசைட் மட்டும் சேர்த்து கொடுப்போம். அது வேணும்னா நீங்கள் வாங்கி பயன்படலாம். எல்லா விதமான செடியுமே நல்லா வளர நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஒரு உரத்தை பயன்படுத்தினா ஒரு ஷெட்யூல்டு மாதிரி நீங்கள் போட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த ஷெட்யூல்டுமே உங்களுக்கு அப்கமிங்கில் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறோங்க. ஒவ்வொரு செடியுமே ஒவ்வொரு விதமான வளர்ச்சியை தூண்டுறதுக்காக ஒரு உரங்களாக தான் இது இருக்குங்க. ஸோ உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் கண்டிப்பாக ஒரு ஒர்த்தாக இருக்கும். ஒரு 300 ரூபாயில் உங்களுக்கு ஒரு காம்போவில் கிடைக்க போகுது. அதனால் நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா விதமான செடிகள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியோ இல்லைனா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இந்த பிளான்ட் தான் வேணும் அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணிங்கன்னா இந்த பிளான்ட் இல்லை இந்த பிளான்ட் எப்போ கிடைக்கும்னு வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். உங்கள் தோட்டம் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணிங்கன்னா கூட அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளை எப்படி நம்ம க்ரோ பண்ண முடியும் அப்படின்றதையும் ஒரு எக்ஸ்பிளைனும் கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுக்கு எந்த ஒரு பைசாவும் செலவு பண்ணி நீங்கள் இது பண்ண வேண்டாம். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோவாக எடுத்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எல்லா விதமான பிளான்ஸும் ஒரே இடத்துல கிடைக்குங்க. மாடி தோட்டத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்துல வேணும்னா நீங்கள் மறக்காமல் சாய் ஹைடெக் நர்சரி கார்டனை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்மளுடைய சேனல் பிடிச்சதை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.